வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நாம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4 அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கு இல்லையா. உங்களுக்கு சிலபஸ் நியூ சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். தமிழ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்சுடு சரிங்களா. பாவேந்தர்னு சொல்லி பாரதிதாசன் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ் அறிஞர்கள் டோட்டலாக எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இலக்கியமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க சிலபஸ் எல்லாமே வந்து ஓவராக கவர் பண்ணாமல் சும்மா பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. மீதி அதாச்சும் எனக்கு 85 கொஷின் வந்து பேசிக் கொஷினும் 15 கொஷின் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரியும் ஸ்கூல் புக் 6 to 10 அண்ட் 12 வரைக்குமே இருக்கும் சரிங்களா. அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் கொஞ்சம் அந்த நாளடியெல்லாம் ஓல்டு புக்கில் தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கவர் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படிக்கணும். ஸோ இதுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 85 கொஷின் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தாலே போதும். சும்மா பேசிக் கொஷின் தான் எதுவுமே, அதுவும் ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. ஒரு சிலதெல்லாம் சும்மா பேசிக்காக எடுத்திருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மெத்தட் தெரிஞ்சுக்கிங்க அவ்வளோதான். என்ன மெத்தடோ அது மட்டும் தெரிஞ்சுங்க. அகரவரிசைனா என்ன, வேர்ச்சொல்னா என்ன, அந்த ஒரு ஓர்னா மெத்தட் என்ன, பிரித்து எழுதுக்குனா என்ன, சொல்லும் பொருளும்னா என்ன, பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, அவ்வளோதான் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி சரிங்களா. என்னால் முடிஞ்சது இந்த 40 கொஷின் கிட்ட சாரி 50 கொஷின் கிட்ட இருக்கும். ஸோ அந்த 50 கொஷின் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. நான் அந்த 50 கொஷினை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி ஸ்கூல் புக்கை +2 வரைக்கும் லைன் பை லைன் படிக்கலைன்னா இந்த முறை உங்களால் வேலை எடுக்க முடியாது. ஏன்னா தமிழில் 85 கொஷின் எல்லாரும் போடுற மாதிரி கொடுத்துட்டாங்க சரிங்களா. மீதி 15 கொஷின் தான் உங்களை தீர்மானிக்கும் மார்க் ஸ்கோர் பண்ணுறதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிகே தான் இன்னும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஜிகேல ஃபுல் அண்ட் ஃபுல் படித்தா மட்டும்தான் உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. சரியான தொடரை தேர்ந்தெடு. சரியான தொடரை தேர்ந்தெடு. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் என்பது சரி. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. உங்களுக்கு நியூ சிலபஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்குதல். குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில். சொற்கள் வந்து பண்ணிக்க இன்னும் ஆர்டராக கொடுத்துருப்பாங்க. எது கரெக்டாக ஆர்டராக இருக்கோ அதுதான் தேர்ந்தெடுக்கணும். குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில். இதை வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. கூட்டு பெயர்கள். மாடு, ஆடுனா என்ன, ஆட்டு மந்தை. சரியான கூட்டு பெயர் தேர்வு செய்க. மாடு, மாடுனா மாடுனாக்கா மாட்டு மந்தை. நிரல் நிறை அணி. இதில் நிறை என்பதன் பொருள் என்ன. நிரல் நிறை அணி. இதில் நிறை என்பதன் பொருள் என்ன. நிறுத்துதல். எங்க நிக்கிற. இந்த பேச்சு வழக்கின் எழுத்து வழக்காகும் பொழுது எவ்வாறு அமையும். இது உங்களுக்கு சிலபஸ் நியூ சிலபஸ் கொடுத்துக்கிறது தான். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. எங்க நிக்கிற. எங்கே நிற்கிறாய். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது. அறிஞருக்கு இக்கு வந்து முடிஞ்சிருக்கு. அறிஞரது அது வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து என்ன, வேற்றுமை உறுப்புகள். ஐயாளுக்கு இன்னது கண் சரிங்களா. வேற்றுமை உறுப்புல 8ல் ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் கிடையாது, உறுப்புகள் வந்து கிடையாது. மீதி 2லேருந்து 7 வரைக்கும் ஐ ஆள்கு இன்னது கண் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. ஸோ இது வந்து அறிஞருக்கு நூல் வந்திருக்கு. அப்போ இது வந்து 4ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து வரும். அறிஞரது நூல் 3ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து வரும். ஸோ வேற்றுமை உறுப்புகள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. எது வந்து கரெக்டாக இருக்கு. இது வந்து கரெக்டாக இருக்குனாக்க கிளாசிக்கல் லிட்சரர் அப்படின்னு கேட்டாக்க செவ்வியல் இலக்கணம். எபிக் லிட்சர் அப்படின்னு கேட்டாக்க காப்பிய இலக்கணம் சாரி இலக்கியம். ஏன்ஷியன்ட் லிட்சர் அப்படின்னு கேட்டாக்க பண்டைய இலக்கியம். அப்போ ரெஜினல் லிட்சர்னாக்க வட்டார இலக்கியம் சரிங்களா. இதுதான் கரெக்டாக இருக்கு. கலை சொற்கள் அறிதல். கலை சொற்கள் அறிதல். கலை சொற்கள் தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் கேட்பான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 20 கொஸ்டின் கலை சொற்கள் மட்டும் வரும்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இரிகேஷன். இரிகேஷன் கேட்டாக்கா பாசனம். கான்சோல்ட் அப்படின்னு கேட்டாக்கா துணை தூதரகம். அதுதான் கரெக்டாக இருக்குது.
டெரிட்டரி அப்படின்னாக்கா நிலப்பகுதி. கில்டுனா வணிகக்குழு. கில்டுனா வணிகக்குழு. ஸோ பி மட்டும் கரெக்டா இருக்கு. அடுத்த கொஸ்டின். கூற்று காரணம் சரியா தவறா? மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. மொழி வந்து காலத்துக்கு ஏற்ப வந்து மாறுகிறது. ஆமா. அந்த காலத்துல தமிழ் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் தமிழ் பிராமி எழுத்து யூஸ் பண்ணாங்க. இப்ப நம்ம வட்டெழுத்து யூஸ் பண்ணாங்க. இப்ப நம்ம தமிழ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மொழி வந்து காலத்துக்கு ஏற்ப வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு. கரெக்ட் தான். எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கும். நீங்க எழுதுற மொழி வந்து பாருங்க, அப்போ எழுதின அந்த பாறைகளை எழுதி வச்சாங்க இல்லையா? அந்த மொழிலாம் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. ஸோ காலத்தை கடந்து வந்து நின்றுட்டு நிலைநிறுத்தி தான் இருக்கு. ஸோ அது வந்து கரெக்ட் தான். எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகமான்னு கேட்டாக்கா கிடையாது. ஸோ இது வந்து தப்பு. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றதாக அவசியம். ஆமா. என்னுடைய குரல் வந்து பாருங்க கீச் கீச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு வந்து அதிகமா ரீச் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க மென்மையான குரலா இருந்தா நல்லா ரீச்சஸ் ஆகும் இல்லையா? ஸோ பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் அவசியம் என்பது கரெக்ட் தான். ஸோ 3 மட்டும் வந்து தப்பு. 1, 2, 4 வந்து சரி. ஏ ஆப்ஷன் வந்து கரெக்ட். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று காரணம் சரியா தவறா? ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சங்கள் பெயரெச்சங்கள். ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சங்கள் பெயரெச்சங்கள் என்று அழைக்கப்படும் என்பது கரெக்ட் தான். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். பெயரெச்சம் வந்து பாருங்க நிகழ்காலம், இறந்த காலம், வருங்காலம் 3 இடத்திலுமே வந்து வரும் என்பதும் கரெக்ட் தான். பெயரெச்சம் 3 வகைப்படும். பெயரெச்சம் வந்து பாருங்க 3 வகைப்படும் என்பது தவறு. 3 வகைப்படும் என்பது தவறு. எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? 12ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று காரணம் சரியா தவறா? தமிழுக்கு அமுது என்ற பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இது இப்பாடலை பாடியவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன். பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டாக்கா பாரதிதாசன் என்பது கரெக்ட் தான். இவரை புரட்சி கவி. புரட்சி கவினாலையும் இவர் தான், புரட்சி கவிஞர்னாலையும் இவர் தான். பாரதிதாசன் தான். கரெக்ட் தான். இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா சுப்புரத்தினம். சுப்புரத்தினம் என்பதும் கரெக்ட் தான். கனக என்பது அவங்க அப்பா பேர். கனக அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பேர் வந்து கனக சுப்புரத்தினம் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ 3மே வந்து சரி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பணம் பானம். பணம் பானம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் 3 சொல்லி நான் வந்தாதான் அமௌண்ட் அதாச்சும் கரன்சி அப்படின்னு சொல்ல முடியும். 2 சொல்லி நான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்க கொஸ்டின் தான். அந்த 85 கொஸ்டினும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 40 கொஸ்டின் நான் கொடுக்குறேன் இல்லையா? கவர்மெண்ட் டிஎன்பிசியில் தமிழ் தகுதி தேர்வு சொல்லி கொடுத்த கொஸ்டின் எல்லாமே அதுதான். கவர் ஆகி தான் வரும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க அவ்வளோதான். சரிங்களா? பணம் அப்படின்னு கேட்டாக்கா பருமை. பானம் அப்படின்னு கேட்டாக்கா பானகம். சரிங்களா? பானகம். பானகம் அப்படின்னு கேட்டாக்கா சக்கரை பானகம்னு சொல்லி சொல்லலாம். வெள்ளை பானகம்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பானகம்னு சொல்லி சொல்லுவாங்க. குறில் நெடில் வேறுபாடு அறிக. கண் கான். கண் அப்படின்னு கேட்டாக்கா நம்ம பார்க்கக்கூடிய கண். அது வந்து உறுப்பு தானே. அது வந்து ஒரு உறுப்பு. கான் அப்படின்னாக்கா காட்சி. பார்க்கறது வந்து பாருங்க காட்சி. இருபொருள் தருக. கலை. இருபொருள் தருக. இந்த கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பயிர். நம்ம பயிர் இருக்கு இல்லையா? அந்த கலை தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ பயிருடன் வளரும் புல் பூண்டு அழகு. கலை அழகு. இந்த கலைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அழகுன்றதும் பொருள். ஸோ ஏ ஆப்ஷன் வந்து கரெக்ட். இருபொருள் தருக. ஆழி. ஆழி அப்படின்னு கேட்டாக்க கடல். கடல்னு சொல்லி வரும். அதே போல பண்ணாக்க நம்ம கம்பராமாயணத்துல ராமர் வந்து பண்ணாக்க அனுமார் கிட்ட கணையாளி அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவார். கணையாளி அப்படின்னாக்க என்ன மோதிரம் சொல்லி அர்த்தம் இல்லையா? ஸோ மோதிரம். இருபொருள் தருக. படி. படின்னா என்ன? ஒன்று நம்ம ஸ்டடி பண்றது, இன்னொன்று பண்ணாக்க வீட்டுடைய ஸ்டெப்பு, வீட்டின் படி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வலசை போதல். வலசை போதல் வந்து பண்ணா பறவைகள் தான். பறவைகள் இடம்பெயர்வது வந்து பண்ணாக்க வலசை போதல் எனப்படும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கருப்பு. கருப்பு என்பது எங்க வரும்? வெயிலில் அலையாதே உடல் கருப்பாகி விடும். சரியான இணைப்புச் சொல் தேர்ந்தெடுக்க. உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து வைத்து டேஷ் ஈர்ப்புடன் எழுதப்படுதல். விடுபட்ட சரியான இணைப்புச் சொல்லை தேர்வு செய்க. அந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சுவைத்து அது போல ஈர்ப்புடன் எழுத பழகுதல். படித்து சுவைத்து அது போல ஈர்ப்புடன் எழுத பழகுதல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். இது வந்து முன்ன கொஸ்டின்லயும் பார்த்துருப்போம்.
குயிலுக்கு கூட கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். சரியான இணைப்புச்சொல் தேர்ந்தெடுக்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. வினா சொல்லை தேர்ந்தெடு. நிலங்களை டேஷ் வகையாக பிரித்தனர். நிலங்களை எத்தனை வகைகளாக பிரித்தனர்கள்? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள். கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. செப்பு திருமேனிகளின் பொற்காலம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது அப்படின்னாக்க கொஸ்டின் அமையும். பொருத்தமான காலத்தை சுட்டுக. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நாங்கள் இதுவும் உங்களுக்கு நிகழ்காலம் இறந்த காலம் சொல்லி சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க, நியூ சிலபஸ்ல. சரிங்களா? டிஎன்பிசி நியூ சிலபஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நேற்றுன்றது ஒரு இறந்த கால விஷயம். சரிங்களா? இறந்த கால நிகழ்வு. பொருத்தமான காலம் அமைத்தல். தமிழுக்கு தலை கொடுத்தவன் கொமனாவள்ளல். தமிழுக்கு தலை கொடுத்தவன் கொமனாவள்ளல். அது ஒரு இறந்த கால நிகழ்வு தானே. அது எப்பயும் முடிஞ்சு போன ஒரு செயல். ஸோ இறந்த கால நிகழ்வு. பொருத்தமான காலம் அமைத்தல். பொருத்தமான காலம் அமைத்தல். மழை நன்கு பெய்தது. மழை நன்கு பெய்தது அப்படின்னாக்க என்ன? மழை ஆல்ரெடி பெய்ஞ்சு முடிஞ்சிருக்கு. ஸோ அதுவும் வந்து இறந்த காலம். அதுவும் வந்து எனக்கு ஒரு இறந்த காலம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். டிஎன்பிசி குரூப் 4 நியூ சிலபஸ்ல இது இருக்கு. விளக்கு, விண், மணி, விலங்கு, மேகலை என்னும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் சரியான சொல் எது? ஒரு பெண் பேரை வந்து கிரியேட் பண்ணலாம். மணி, மேகலை. பேச்சு வழக்கு. இதுவும் சிலபஸ் தான். பேச்சு வழக்கில் ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது. எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதிரில் ஒரு தேநீர் கடை. டீ ஸ்டால்னா தேநீர் கடை. எதிர்த்தாப்புலனாக்க எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. தம்பி, நீ எங்கே நிற்கின்றாய்? நிற்குற, இருக்க அப்படின்லாம் கிடையாது. எங்கே நிற்கின்றாய். அப்படியே இந்த இருக்குன்றது கூட பாருங்க, இருக்கின்றாய் அப்படின்னு தான் சொல்லி வந்திருக்கணும். நிற்கின்றாய் இல்லைன்னா இருக்கின்றாய், இந்த மாதிரி 2 தான் வந்திருக்கணும். சரிங்களா? இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கக்கூடாது. நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகளை அறிதல். எங்கெல்லாம் கரெக்டா வருது கொஸ்டின் மார்க்கும், ஸோ ஃபுல் ஸ்டாப்லாம் எங்க வருதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுவும் சிலபஸ் தான். சரிங்களா? செலியன் துணிக்கடைக்கு சென்றான். செலியன் டபுள் கொட்டேஷன் துணிக்கடைக்கு சென்றான் என்பதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி. செலியன் துணி கடைக்கு சென்றான். சரி, கொட்டேஷன்லாம் வராது. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். ஸோ இதில் எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது இல்லையா? ஸோ செலியன் துணி கடைக்கு சென்றான் என்பது சும்மா ஒரு பேசிக்காக கொடுக்கக்கூடிய கொஷின் தான். நிறுத்தற்குறிகள் அறிதல். நிறுத்தற்குறிகள் அறிதல். சரியான நிறுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தை தேர்வு செய்க. இங்க டபுள் கொட்டேஷன் வந்திருக்கணும். காவினேன் கலனே. காவினேன் கலனே சுருக்கினேன் கலப்பை. காவினேன் கலனே சுருக்கினேன் கலப்பை. இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டபுள் கொட்டேஷன் வந்து வரும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இது எல்லாமே நியூ சிலபஸ் மெத்தட் தான். ஓல்டு கொஸ்டின் எடுத்து பார்த்தாவே உங்களுக்கு எல்லாமே வந்து கவர் ஆகிடும். சரிங்களா? நிறுத்தற்குறி அறிதல். நீங்கள் போய் எங்கே படிக்கணும் ஏது படிக்கணும்லாம் கிடையாது. பேசிக் இது கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. நிறுத்தற்குறிகள் அறிதல். திருவிக்கா. திருவிக்கா மாணவரிடம். யாரிடம்? மாணவரிடம். கமா கண்டிப்பாக வந்துட்டோம். தமிழ் காவியங்களை படியுங்கள். என்ன சொல்றாரு? பசங்க கேட்டால் என்ன சொல்றாரு அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லையா? ஸோ டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இதுவும் வந்து கொடுத்துருப்பாங்க. யதார்த்தம். யதார்த்தம் அப்படின்னு கேட்டாக்க தமிழ்ல வந்து இயல்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ மருவு பெயர்கள், ஊருடைய மருவு பெயர்கள் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே எல்லா ஒரு மருவு பெயரும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? இது கோயம்புத்தூர் லாஸ்ட்டே பார்த்துருப்போம். கோவைண்டு. கும்பகோணமும் லாஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்துருப்போம். குடந்தைன்னு சொல்லி வந்திருக்கும். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் எது? நீ. நீவு அப்படின்னு கேட்டாக்க நீ.
கர்நாடகா லாங்குவேஜ் நினைக்கிறேன். இல்லைன்னா ஆந்திரா லாங்குவேஜ் வரும்னு நினைக்கிறேன். ஏதோ வரும் நீவு அப்படின்னாக்கா, நீவு எங்கேயோ போகி நீங்க எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி வருது இல்லையா? ஸோ அது வந்து பண்ணிக்க பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து நீ. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. சரியான இணையை தேர்வு செய்க. சரிங்களா? டு லுக் ஆஃப் எட்டி பார்த்து. டு லுக் ஆஃப்னாக்க எட்டி பார்த்து. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. புஸ்தகம் புக்ஸ் அப்படின்னாவே அது வந்து நூல்கள். கடைக்கு போவாயா என கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் என்ன? ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆன்சர் சொல்லிட்டாங்க. அது வந்து நேர்விடை. அடுத்தது இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஒரு பத்தி கொடுத்துட்டு அதுல கொஸ்டின் கேட்பான்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் பத்தி வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து கொஸ்டினும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் படிச்சிருங்க. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது? அப்படியே மேலே போங்க. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது. ஸோ ஆப்ஷன் வந்து பாருங்க தமிழர்கள். கொஸ்டினை படிச்சுட்டு மேலே வந்து பத்தியே படிங்க. சரிங்களா? எனக்கு நான் சஜஷன் பண்றது அப்படி, உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி படிங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன். ஸோ ஆப்ஷன் வந்து பாருங்க சிவன். நீங்க இதெல்லாம் பார்க்க கூட தேவையில்ல. மற்ற பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் பேரா இருக்கு. சிவன் தமிழ் பேர். ஸோ அப்படியே பேசிக்காக கூட போடலாம். இஸ்ரோவின் 9வது தலைவர் யார்? இஸ்ரோவின் 9வது தலைவர் யார்? இஸ்ரோவின் 9வது தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சிவன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ஈஸி தான். என்னன்னாக்கா நீங்கள் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிச்சீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 நிமிஷம் ஆகுதுன்னு கூட ஞாபகம் வச்சுங்களேன். ஒரு 2 நிமிஷம் ஆகுதுன்னா உங்களுக்கு அது என்ன டைம் வந்து வேஸ்ட் ஆகுது தான். ஸோ கொஷின் ஈஸியாக இருந்தால் டைம் வேஸ்ட் ஆச்சுன்னா என்ன அடுத்தது உங்களால் ஜிகே படிக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி கொஷின்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? அதான் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இஸ்ரோன்னு சொல்லி வந்திருக்கும். இஸ்ரோன்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அதே தான் இங்கே கொஸ்டினாகவும் கொடுத்துருப்பாங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருப்பார் இஸ்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்களா? அடுத்தது 5வது கொஸ்டின் அதே தான் கேட்டிருப்பாங்க. எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் இயக்குநராக இருந்தார்? விக்ரம் சாராபாய் எப்பொழுது இயக்குநராக இருந்தார்? 2015. 2015ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னாக்க விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் தலைவராக இருந்தார். இப்போ இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2015. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு 5 கொஸ்டின். இது யாரும் பண்ணவே முடியாதா? யாராலையும் பண்ண முடியாதா சொல்லுங்க. அடுத்து பிழை திருத்துக. பிழை திருத்துக. நான் சீரியஸாகவே சொல்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் தமிழ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு ஜிகேன்றது ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். நிஜமாகவே சீரியஸாக சொல்கிறேன் நான். ஒன்று ஜிகே ஈஸியாக கொடுத்தாங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். 280 மார்க் கட் ஆஃப் அப்படி வச்சா கூட பிரச்சனையே இது உங்களுக்கு இதாகிடும். சரிங்களா? உங்களுக்கு சிலபஸ் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கோ கொஷின் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதுதான் இப்போ சிலபஸ் மாற்றின விஷயமே. என்னன்னு கேட்டால் நான் கொஷின் ஈஸியாக கொடுக்குறேன். தாராளமாக கொஷின் ஈஸியாக தரேன். கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். அவங்க அதுதான் பிரச்சனை. இது எடுத்துன்னு தருவாங்க. சரிங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஜிகே இன்னமும் நான் படிக்கல அப்படின்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு கரெக்டாக இன்றைக்கின்னு 200 நாள் இருக்குது. அவங்க சொன்ன டேட்டில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஆனுவல் பிளான் கரெக்டாக இருக்குது. குரூப் 4க்கு இன்னும் டைம் இருக்குது. நான் படிக்கிறேன் இல்லை அப்புறம் படிச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. தமிழ் சிலபஸே இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலபஸே கிடையாது. சும்மா பேசிக் சிலபஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ ஜிகே வந்து பயங்கரமாக சிலபஸ் மாற்றிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. நிறைய ஜிகேல வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண தான் பார்க்கணும். சயின்ஸ் எனக்கு படிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 கொஷின் அதுலேயும் வருது. 7.5 மார்க். அதுவும் இம்பார்ட்டன்ட். ஒரு சிலர் அதையும் படிச்சிருக்கவன் இருப்பான். ஸோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இப்போ கையில் நீங்கள் படிக்க வேண்டியது ஜிகே மட்டும்தான். ஸ்கூல் புக்கு அதுவும் +2 வரைக்கும் எடுத்து வைக்கணும் படிங்க. நான் வேறு எதுவுமே சொல்ல விரும்பலை. சரிங்களா? வேறு எதுவுமே சொல்ல விரும்பலை. ஸ்கூல் புக்கை எடுத்து வச்சு படிங்க. பிழை திருத்துக. பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. அவர். அவர் அல்லர். அவர் அல்லர். அவர் அல்லர் அப்படின்னு சொல்லி வரணும். சரிங்களா?
பிழை தெரிந்து எழுதுக. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. அது அது இதுன்னா ஆடு மாடை வந்து சொல்லுவோம் இல்லையா? ஆடு மாடை வந்து சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அன்று. அது அன்று. ஒருமை பன்மை பிழைகளற்ற சரியான தொடரை கண்டறிக. இது எல்லாமே உங்களுக்கு குரூப் 4 சிலபஸ் நியூ சிலபஸ் தான். ஒருமை பன்மை வீரர்கள். வீரர்கள்னா என்ன? பலர்பால். சரிங்களா? பலர்பால் நாட்டை காத்தனர். வீரர்கள் நாட்டை காத்தனர். அடுத்தது சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஈன்று. ஈன்றுனாக்க தந்து, கொம்புனா கிளை, கழித்திடனா மகிழ்ந்திட, விடுதினா தங்குமிடம். விடுதினா தங்குமிடம். 3, 4, 1, 2. அடுத்து சொல்லும் பொருளும் பொறுத்துக. பருதி. இது நம்ம லாஸ்ட் இதுலயும் பார்த்துருப்போம். பருதினா சூரியன், கதிரவன். வெறுப்பு அப்படின்னு கேட்டாக்கா மலை. வெறுப்புனாக்கா மலை. துயின்றுனா உறங்கி, பயின்றுனா கற்று. ஸோ பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 என்பது சரியான ஆன்சர். திருப்பி சொல்லும் பொருளும். திருப்பி சொல்லும் பொருளும். அவள். அவள்னா என்ன அப்படின்னு பள்ளம். அவள்னா பள்ளம். இதை நம்ம லாஸ்ட் கொஸ்டின்லையும் பார்த்துருப்போம். லாஸ்ட் கொஸ்டின்லையும் பார்த்துருப்போம். சுவ்வல் அப்படின்னு கேட்டால் என்ன? சுவ்வல் அப்படின்னு கேட்டாக்க ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா தோல்னு சொல்லி சொல்லலாம். தோல்னு சொல்லி சொல்லலாம். இங்கே வந்து பிடருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பழனம். பழனம் அப்படின்னு கேட்டாக்க வயல். பழனம்னா வயல். புறவனா காடு. புறவனா காடு. ஸோ 2, 4, 1, 3 என்பது சரியான ஆன்சர். அடுத்தது ஒரு ஓர். இதுவும் வந்து நியூ சிலபஸ்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். பிழை திருத்துதல். ஒரு சரியான பதிலை தேர்வு செய்க. உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி பண்ணாக்கா ஓர் வரணும். நான் இது கான்செப்ட் வந்து சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து பண்ணாக்கா ஓர் அப்படின்னு சொல்லி வரணும். சரிங்களா? அதே உயிர்மை எழுத்துக்கு அப்புறம் முன்னாடி வந்து பண்ணாக்கா ஒன்று, ஒரு அப்படின்னு சொல்லி வரணும். சரிங்களா? இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓர் அழகிய நகரம். ஆ என்பது என்ன? உயிரெழுத்து. அதுக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அது கரெக்டாக தான் இருக்கு. சரிங்களா? அதுதான் வந்து கரெக்டு. கீழே அடுத்தது பாருங்க பிழைத்திருத்துக. கரடி ஒரு அனைத்துண்ணி. ஆ வந்திருக்கு. அனைத்துண்ணின்னு சொல்லிட்டு உயிரெழுத்து வந்திருக்கு. ஸோ அப்படின்னு கேட்டால் என்ன? ஓர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். கரடி ஓர் அனைத்துண்ணி. விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் அப்படின்னு பண்ணாக்க மறைவிடை. விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும். அதாவது நான் கதை எழுத தெரியுமான்னு சொல்லி கேட்குறேன். அவர் என்ன சொல்றேன்னா கட்டுரை எழுத தெரியும். அந்த எழுத தெரியும்ன்றது வந்து கான்செப்ட் கரெக்டாக வந்துச்சு. கதை கட்டுரை எல்லாமே வந்து ஒன்று தானே. அது வந்து எனக்கு ஒரு இனமொழி தானே. கதை கட்டுரை செய்யுள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இனமொழி வரும் இல்லையா? ஸோ இனமொழி விடை. இன்டர்நெட். இன்டர்நெட் அப்படின்னாக்கா இணையம். ஆன்டி கிளாக் வைஸ்னாக்கா இடஞ்சுழி. இமெயில்னா மின்னஞ்சல். சர்ச் இன்ஜினாக்கா தேடுபொறி. அப்போ ரிவர்ஸ்ல வந்து இருக்கு. 4, 3, 2, 1. கலை சொற்கள். கலை சொற்கள் பொருளிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க. ஆடிட்டர். ஆடிட்டர்னா பட்டய கணக்கர். இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சில கலை சொற்கள் மட்டும் ஒரு 15 கொஸ்டின் கேட்கப்படுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? இதில் பாருங்க எத்தனை கலை சொற்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கலை சொல்லுக்கேற்ற சரியான தமிழ் சொல்லி தேர்வு செய்க. அஃபிடேவிட். அஃபிடேவிட்னா என்ன? ஆவண உறுதி ஆவணம். சாரி, ஆணை உறுதி ஆவணம். அடுத்து ஓமை உருபுகள். பழம் நழுவி பாழில் விழுந்தது போல. ஓமை தொடரில் உணர்த்தும் பொருளை தேர்வு செய்க. உங்களுக்கு வந்து இதுல வந்து கீ ஆன்சர் வந்து இரட்டைப்பு மகிழ்ச்சின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இரட்டைப்பு மகிழ்ச்சின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எதிர்பாராத நிகழ்வுன்னு கேட்டாக்க கிணற வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நிகழ்வுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். இத்தொடருக்கு ஏற்ற ஓமை தொடரை தேர்வு செய்க. மடை திறந்த வெள்ளம் போல. மக்கள் கூட்டம் எப்படி இருக்கும்? வெள்ளம் எப்படி அப்படியே அடைச்சிட்டு வருதோ அந்த மாதிரி பண்ணாக்க மக்கள் வந்து கூட்டம் அவ்வளோ அந்த அளவுக்கு வரும் இல்லையா? ஸோ அதான் திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர் பண்ணாக்க ஓமை தொடர். மடை திறந்த வெள்ளம் போல. இன்னொரு சொல்லு பொருள். கம்பி நீட்டுதல் என்னும் ஓமை கூறும் பொருள் எதுவென? கம்பி நீட்டுதல் அப்படின்னு கேட்டாக்க எண்ணி செயல்படாமை. எவ்வகை வினை. எவ்வகை வினை. அவன் திருந்தினான். வினை வகைகளும் உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. சாரி, சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அவன் திருந்தினான். அவன் அவனை தான் திருந்துறான். ஸோ அப்போ என்ன? அது வந்து தன்வினை. அவனை திருத்தினான் அப்படின்னு கேட்டாதான் அது வந்து பிறவினை. யாரோ வந்து அவனை வந்து திருத்த செய்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பாருங்க அவரே வந்து திறந்துறாரு. அதுக்கு முன்னாடி கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்க சாரி தப்பாக சொல்லியிருக்கேன். கம்பி நீட்டுதல். கம்பி நீட்டுதல்னாக்க விரைந்து வெளியேறுதல்.
கம்பி நீட்டுதல்னு கேட்டாக்கா விரைந்து வெளியேறுதல். சாரி தப்பா சொல்லிட்டேன். எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுகள். சட்டி உடைந்து போயிற்று. எவ்வகை வாக்கியம்? சட்டி வந்து உடைஞ்சு போச்சு. சட்டி வந்து உடைஞ்சு போயிற்று. அப்போ செய்யப்பாட்டு வினை. அடுத்த கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. குமரன் மலையில் நனையவில்லை. குமரன் மலையில் நனையவில்லை அப்படின்னு கேட்டாக்கா அது எதிர்மறை வினாத்தொடர். எதிர்மறை வினைத்தொடர். சாரி எதிர்மறை வினைத்தொடர். அவர் வந்து மலையில் நனையிறாரு இல்லையா, அது வந்து ஒரு வினை தானே. ஆனா நனையவில்லைன்னு சொல்லிட்டு எதிர்மறையா சொல்றாங்க. நனைந்தானா அப்படின்னு கேட்டா நனையவில்லைன்னு சொல்லிட்டு எதிர்மறையா சொல்றாங்க இல்லையா. ஸோ அது வந்து வினாத்தொடர் சொல்லி இருப்பாங்க. இது தப்பு. அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் நேற்று வருவித்தான் என்பது வந்து பாருங்க அப்துலை யாரோ வருவிக்கிறாங்க. இது உங்களுக்கு வந்து 9th புக்ல வந்து இலக்கண பாட்டுல ஃபர்ஸ்ட் இயர்லயோ செகண்ட் இயர்லயோ வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா. ஸோ 9th புக்ல தான் வந்து இருக்கும். செக் பண்ணி பாருங்க. சரிங்களா. பாக்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. சூப்பரா கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே தான் உங்களுக்கு வந்து இந்த வினா வாக்கியங்கள் வந்து கேட்பாங்க. சரிங்களா. அது வந்து பிறவினை வாக்கியம் சொல்லி வரணும். அப்துல்ல யாரோ வர வைக்கிறாங்க. அது வந்து பார்த்தா பிறவினை. அவரா வரல இல்லையா, தன்வினை கிடையாது. ஸோ இதுவும் வந்து தவறு. எதிர்மறை வினாத்தொடர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார்? உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யாருன்னு சொல்லிட்டு வினாத்தொடர் வந்து இருக்கணும். கொஷினா கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதுவும் வந்து தப்பு. மூணுமே வந்து தப்பா கொடுத்துருப்பாங்க. குமரன் மலையில் நனைந்தான் என்பது மட்டும் எனக்கு உடன்பாட்டு வினை தொடர். சரிங்களா. உடன்பாட்டு வினை தொடர் என்பது கரெக்டான ஆன்சர். விடைக்கேற்ற வினா அமைக்க. விடைக்கேற்ற வினாவை அமைக்க. 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன. எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன? வருஷம் மட்டும் 1957. சரிங்களா. நம் முன்னோர் இயற்கையோடு இயந்து வாழ்ந்து நடத்தினர். நம் முன்னோர்கள் இயற்கையோடு இயந்து வாழ்ந்து நடத்தினர். யார் இயற்கையோடு இயந்து வாழ்ந்து நடத்தினர்? இதுவும் பாருங்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கலாம். சரிங்களா. அடுத்து இரு வினைகள். இதுவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. லகர நகர அதனுடைய வித்தியாசம் என்ன? சரிங்களா. இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் நியூ சிலபஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. விலை விலை. இந்த விலை அப்படின்னு கேட்டாக்க பொருட்களுடைய விலை நல்லாவே தெரியும். பொருட்களுடைய விலை. இந்த விலை அப்படிங்கிட்டாக்க உண்டாக்குதல். நிலத்துல வந்து பண்ணிக்க ஒரு பொருளை உண்டாக்குறோம் அப்படின்னு கேட்டாக்க ஒரு பொருளை வந்து கிரியேட் பண்றோம். ஸோ அது வந்து விலை அப்படின்னு சொல்லி வரும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர். அப்படின்றதும் கரெக்ட் தான். சொற்களும் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரே லைனா வந்திருக்கணும். அடுத்தது அகர வரிசை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிரெழுத்துக்கள் தான் வரணும். அதுக்கப்புறம் தான் உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து வரணும். ஸோ உயிரெழுத்துக்கள் ஏ இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். இப்போ உழவு, ஏர், மண், மாடு. லாஸ்ட் கொஸ்டின்லயும் அதை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடரை எழுதுக. நல்ல தமிழ் புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றாகும். எது அப்படின்னா தமிழ். அடுத்தது அகரவரிசைப்படி எழுதுக சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. கோப்பெரு நற்கிள்ளி, காவற்பெண்டு, புறநானூறு, வீரம், சோழ மன்னன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்னு காவலர் பெண்டு தான் வரும். ஏன்னா காங்காச்சான் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கா தான் ஃபர்ஸ்ட் வரும். அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது காவலர் பெண்டு தான் இருக்கு. சரிங்களா. அப்போ காவலர் பெண்டு. காக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோ வரும். கோப்பெரு நற்கிள்ளி. அதுக்கப்புறம் சா வரிசையில் சோ வந்திருக்கு, சோழ மன்னன். அதுக்கப்புறம் தான் பாப்பி பூ புறநானூறு வந்திருக்கு. லாஸ்டா வீரம். பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. இசைக்கருவியுடைய பெயர்களை வந்து அகர வரிசைப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். உரிமை உடுக்கைன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அப்போ உடுக்கை உரிமை. ஏன் உடுக்கை வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, உரிமை வந்து செகண்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க நம்ம இங்கிலீஷ்ல எழுதுற மாதிரி தான். செகண்ட் லெட்டர் வந்து செக் பண்ணி பார்க்கணும். உடுக்கை உரிமைன்னு சொல்லியிருக்கு. அப்போ செகண்ட் லெட்டர் வந்து செக் பண்ணி பார்க்கணும். டா வரிசை ஃபர்ஸ்டே வந்துடும். உடுக்கை அதனால தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ரா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா வரும்.
ரூ, ரா, ரூ இதெல்லாம் லாஸ்ட்டா வருது இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் உரிமை வந்து செகண்டா குடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன்ல இப்படி மாத்தி குடுத்திருந்தாலே அதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எழுத்து ஒரே மாரி இருந்தா 2வது எழுத்து எது ஃபர்ஸ்ட் வரும்ன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அதையும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கா, கி, கு, கே. அப்போ ஃபர்ஸ்ட் குன்று தான் வரும். குன்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சா வரும். சால செங்கடல். அதுக்கப்புறம் தான் தக்காளி, பா, வெந்தயம், குன்று. இந்த குன்றுன்றது எக்ஸ்ட்ரா குடுத்துருப்பாங்க. இத விட்டுருங்க. இத வந்து விட்டுருங்க. பஞ்சி, வெந்தயம் அப்படின்னு சொல்லி இதுதான் கரெக்ட்டா வரும் ஆன்சர். அடுத்தது விதை என்ற வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் காண்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வினையாளன் பெயர்கள், தொழில் பெயர்கள், வினையெச்சம், பெயரெச்சம் இதெல்லாம் வந்து வேர்ச்சொல்ல வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூ சிலபஸ்லயும் இருக்கு, ஓல்டு சிலபஸ்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. சரிங்களா? இதுக்கப்புறம் கொஸ்டின் அதெல்லாம் கேட்பாங்க. எதிர்மறை தொழில் பெயராம். தொழில் பெயர்னா என்ன? லாஸ்ட்ல இல்லு, தல், கல் அந்த மாதிரி முடிஞ்சாலே மெயின் இல்லு வச்சுங்க. சரிங்களா? இல்லு, தள்ளு, கல்லு, பல்லு இந்த மாதிரி வந்து முடிஞ்சாலே அது வந்து பாத்தீங்கன்னா தொழில் பெயர்கள் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும். மெயின் வந்து இந்த இல். சரிங்களா? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுங்க. எதிர்மறையாம். விதைத்தல் அப்படின்னு சொல்லி எடுங்களேன். விதைத்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வந்து விதை விதைக்கிறோம். விதை வந்து விதைக்கிறோம். தல் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து எதிர்மறையா சொல்றாங்கனாக்கா அது வந்து விதையாது, விதையாமை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. எதிர்மறையா வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வினைமுற்று வினை எச்சம். வினைமுற்று வினை எச்சமா. பாடினால் கண்ணகி எவ்வகை தொடர். வினை எச்சம்னா என்ன? ஆவும் சரி ஊவும் ஈயும் வந்தா வினை எச்சம். ஊவும் ஈயும் வந்தா பாருங்க லாஸ்ட் ஒரு எழுத்து வந்து அந்த மாதிரி வந்துருக்கணும். இதுல வந்து பாடினால் இருக்கு இல்லையா? அதை வந்து பிரிக்கிறோம். அதை வந்து பிரிச்சா பாடி. பாடி தான் வந்து பாருங்க பேசிக் கான்செப்ட். பகுதி வந்து அதுதான். பாடி ஈ வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ அதுதான் வினை எச்சம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்களே வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வகை தொடர் நம்ம தான் கேட்டிருக்காங்க. பாடினால் கண்ணகி. கண்ணகி வந்து பாட்டு பாடி முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த வினை வந்து முடிஞ்சு போச்சு. அப்போ அது வந்து ஒரு வினைமுற்று தொடர். ஆள் என்ற வேற்றின் தொழில் பெயரை காண்க. அதான் சொன்னேன். தள் அந்த மாதிரி இது முடிஞ்சாலே வந்து பாருங்க தொழில் பெயர்னு சொல்லியிருப்பேன். ஆனா மெயின் நான் என்ன சொன்னேன்? இல் முடிஞ்சிருக்கணும். நான் சொன்னது இல் முடிஞ்சிருக்கணும். தள் இதுல கூட செகண்ட் தான். செகண்ட் தான் வந்து பாருங்க தள்ளு கல்லெல்லாம். மெயின் இல் வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஆளல். சரிங்களா? ஆளுதல் என்பது வந்து பாருங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆள்றது என்னவோ. சரிங்களா? ஆள் அப்படின்னு கேட்டாக்கா ஆளல். இந்த இல் வந்திருக்கணும். மெயின் இதுதான் கான்செப்ட். அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. செய்தான், செய், செய்கிறான், செய்வாள், செய்கின்றான் அப்படின்னு பண்ணாக்க இதை வச்சுதான் பண்ணாக்க பல சொற்களை வந்து உருவாக்க முடியும். கொமைந்தனை வேர்ச்சொல் தேர்வு செய்க. கொமைந்தனை, கொமை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? எந்த மலையை குறிக்கும்னா மலை, காட்டு மலையை வந்து குறிக்கும். தலை இச்சொல்லுக்கு இணையான வேறு சொற்களை தேர்ந்து செய்க. வேறு சொற்களை. தலை சிறந்த மன்னன். தலை சிறந்த மன்னன் அப்படின்னா முதன்மையான மன்னன் சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அதுவும் தலை அப்படின்னாக்க நம்மளோட தலை சிரசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். உன் சிரத்தை கொய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வார்த்தைகள் வரும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியன். சூரியன்னாக்க கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு இதெல்லாம் சூரியனுக்கு இருக்கக்கூடிய பல பேர்கள். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது தான். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்வு செய்க. நம்ம சொல்லியிருப்போம். பறவைனா கடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். இந்த பறவைனா அதே இந்த ரா வர பறவைன்னு பாருங்க புல் பறக்கின்ற பறவை அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். பறக்கின்ற பறவைன்னு சொல்லி வந்திருக்கணும். இங்க வந்து பாருங்க கடல் அலைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கடல் அலை அப்படின்னாக்கா வரவழைத்தல். கடல் அலைனாக்கா வரவழைத்தல். அலை அலைனாக்க கடல் அலை, அலைனாக்க அலைத்தல். சரிங்களா? ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து இப்போ சரியான சொல்லை தேர்ந்து செய்க. ஆணி, 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 ஆணி. 3 சுழி நீ வந்து பண்ணாக்கா எழுத்தாணி. 3 சுழி நீ வந்து பண்ணாக்கா எழுத்தாணி வரும். 2 சுழி நீ வந்து பண்ணாக்கா ஆணி, ஆவடி, புரட்டாசி, ஐப்பசின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாத வகைகள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லின் சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்வு செய்க. இன்டலெக்டுக்கல் அப்படின்னாக்கா அறிவாளர்.
இன்டலெக்டிக்கல்னாக்க அறிவாளர். எம்பளம்னா சின்னமா வரும். சரிங்களா? சிம்பாலிசம்னாக்க குறியீட்டுன்னு சொல்லி வரும். தீசிஸ்னா ஆய்வேடுன்னு சொல்லி வரும். மத்த 3மே ஆப்போசிட்ல வந்து இருக்கு. இதுவும் வந்து உங்களுக்கு என்ன விஷயம்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. கலை சொற்கள்ல நாங்க வந்து பாருங்க, இந்த அலுவலக சொற்கள பத்தி கொஸ்டின் கேட்கிறேன். அத பத்தி கொஸ்டின் கேட்கறேன்லாம் சொல்லி இங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். ப்ரீவியஸ் கொஸ்டின பாருங்க. இந்த ஒரு 40, 50 கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த 40, 50 கொஸ்டின் தமிழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆயிடும். பிரச்சனையே கிடையாது. மீதி 6 to 12 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்க வந்து படிச்சிருங்க. சரிங்களா? சிலபஸ்ல என்ன இருக்கோ அத வந்து படிச்சிருங்க. ஓல்டு புக்லயும் கொஞ்சம் கவர் ஆகும். அதையும் மென்ஷன் பண்ணி படிச்சிருங்க. ஜிகேக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இ-காமர்ஸ். இ-காமர்ஸ்னா என்ன? இ-காமர்ஸ்னாக்க மின்னணு மின்னணு வணிகம். டெபிட் கார்டு. டெபிட் கார்டுனா பற்று அட்டை. கடன் அட்டைனாக்க கிரெடிட் கார்டு. மரபுப்பிழை நீக்கி சொல்லை தேர்வு செய்க. மரபுப்பிழை சொல்லியிருப்பேன். 8th புக்ல இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். மரபுப்பிழை நீக்கி எழுதுக. புறா வந்து பார்த்தீங்கன்னாக்கா குணுகும். கிளி வந்து பேசும். மயில் வந்து அகவும். குயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூவும். ஸோ புறா மட்டும்தான் குணுகும். இது மட்டும்தான் கரெக்டா இருக்கு. அடுத்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10th புக் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கு இல்லையா? அதுல வந்து குடுத்துருப்பாங்க பாருங்க. தாவர வகைகள், பெயர்கள் அப்படின்னு சொல்லிலாம் குடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆ தேவனை பாவனரும், இளங்கோவனாரோ ஒருவர் 10th புக்ல ஃபர்ஸ்ட் இயர்லயே வரும் பாருங்க. செக் பண்ணி பாருங்க. ஸோ அத வந்து பாருங்க. அது மரபுச்சொல்ல வந்து இப்படிதான் குடுத்துருப்பாங்க. சப்பாத்தி கல்லி என்பது சப்பாத்தி கல்லி என்பது என்ன? அதனுடைய மடல். அதனுடைய இலைப்பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான மரபுச்சொல்லை தேர்ந்தெடுக்க. நாணல். நாணல்னாக்க தோகை. இதெல்லாம் அந்த 10th புக்ல தான் இருக்கு. தமிழ் புக் எடுத்து வச்சு பாருங்க. நற்றிணை, கலித்தொகை, பரிபாடல், மதுரை காஞ்சி. இதெல்லாம் பொருந்தாத சொல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. 8 தொகை பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா நற்றிணை, கலித்தொகை, பரிபாடல் வந்துரும். மதுரை காஞ்சி என்பது வந்து பார்த்தீங்கன்னா 10 பாட்டுல வரக்கூடியது. சரிங்களா? அப்போ மதுரை காஞ்சி என்பது பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டறிக. முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, திருக்குறள். இது எல்லாமே 10ன் மேல் கணக்கு நூல்கள். இது மட்டும் 10ன் கீழ் கணக்கு நூல்கள். அப்போ பொருந்தாதது திருக்குறள். பொருந்தா இணையை தேர்ந்தெடுக்க. பொருந்தா இணையை தேர்ந்தெடுக்க. வரைந்த ஓவியம். லாஸ்ட்ல பாருங்க வரைந்த. வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ வந்து அது வந்து பெயரச்ச தொடர் என்பது கரெக்ட் தான். சென்றனர் வீரர். சென்றனர் வீரர். வினை வந்து முடிஞ்சிச்சு. வீரர்கள் வந்து சென்று விட்டாங்க, போயிட்டாங்க. ஸோ வினை வந்து முடிஞ்சிச்சு. வினை முற்று தொடர் கரெக்ட் தான். பொற்றொடி வந்தாள். பொற்றொடி வந்தாள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து பாருங்க அன்மொழி தொகை. அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ் பேரை வச்சு அந்த பொற்றோடி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அன்மொழி தொடர் என்பது கரெக்ட் தான். நண்பா படி என்பது உரிச்சொல் தொடரா அப்படின்னா விழித்தொடர். நண்பா படி என்பது விழித்தொடர் வந்திருக்கணும். ஸோ இது வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. அதுதான் பொருந்தாதது. எதிர்ச்சொல்லும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்லிட்டேன். இந்த 50 கொஸ்டின் எடுத்து வச்சு பாருங்க. உங்களுக்கு தமிழ் படிக்க வேண்டிய கஷ்டம் ஈஸி தான். கஷ்டமே கிடையாது. இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இளமைனாக்க அதுக்கு ஆப்போசிட் வந்து முதுமை. ஈதல். ஈதல்னா கொடுக்கிறது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து பண்ணாக்கா வாங்குறது. ஏற்றல். எதிர்ச்சொல் எழுதுக. இரவலர். இரவலர் அப்படிங்கிறாக்க அதுக்கு ஆப்போசிட் புறவலர். காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுவும் உங்களுக்கு இதுலேயே வந்து கவர் ஆயிடும். காட்டாறு. காடு கூட்டல் ஆறு காட்டாறு. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதை எழுத கிடைப்பது சேர்த்து எழுத கிடைப்பது என்ன? அறிந்தது அனைத்தும். அறிந்தது அனைத்தும் சரி. அறிந்தது அனைத்தும். எழுத்து கூட்டல் ஆணி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். எழுத்து கூட்டல் ஆணி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. சரிங்களா? அவ்வளோதான் முடிஞ்சது. 100 கொஷின் முடிஞ்சது. ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி நியூ குரூப் 4 சிலபஸ். தமிழை பொறுத்த வரைக்கும் இதுதான். இதில் வந்து மெயின் கான்செப்ட் என்னன்னு கேட்டாக்கா அதை லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு 15 கொஷின் கேட்குறேன்னு சொல்லிட்டு இலக்கியம் அதை கொடுத்துருக்க மாட்டாங்க. மீதி 85 கொஷினுக்கு என்ன முறையோ அது வந்து இதில் இருக்கும். சரிங்களா? 85 கொஷினுக்கு என்ன கவர் ஆகுமோ அது வந்து பார்த்துங்க. மீதி ஸ்கூல் புக்கை கவர் பண்ணிங்க. ஸ்கூல் புக்கில் தான் எல்லாமே வரும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா? சில இதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இலக்கணத்தில் வந்து கவர் ஆகிட்டு தான் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.